தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி 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 இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம் இந்தியாவின் முதல் இணைய வானொலி. வணக்கம் அனுசியா. இது தபோவாணி இணைய வானொலி. இன்று ஜூலை 18 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பு விருந்தினர் CS ராகவேந்தர் ராவ். தலைப்பு கீதை சொல்லும் பாடம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவணக்கம். பாடுபவர் உமா ஜெகநாதன் அவர்கள். இறைவணக்கத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் K வரதராஜன் அவர்கள். தபோவனத்தின் சார்பாக இன்னைக்கு 18ஆம் தேதி சண்டே, ஜூலை 18ஆம் தேதி சண்டே நடத்தக்கூடிய கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு என்னை நடத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக அனுமதி கொடுத்த தபோவனம் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை கோவிட் காலத்தில் எல்லாராலும் சேர்ந்து பண்ண முடியல. எல்லாரும் நேரடியாக ஃபிசிக்கல் மீட்டிங் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை ஜூம் ஃபெசிலிட்டியை கொடுத்த டாக்டர் ஸ்ரீதருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி கடவுள் வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறது. திருமதி உமா ஜெகநாதன் அவர்களை கடவுள் வாழ்த்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ராமர் மாசங்கிறதால எனக்கு ராமர் பாட்டு பாட போறேன். பமரரு தாவேனோ ಬಲ್ಲರಯ್ಯ ರಾಮಯಂಬುವೋ ಎರಡು ಅಕ್ಷರದ ಮಹಿಮಯನು ಪಾಮರರು ತಾವೇನೋ ಬಲ್ಲರಯ್ಯ ರಾಯಂದ ಮಾತ್ರದೊಳು ರಕ್ತ ಮಾಂಸದೊಳಿದ ಆಯಸ್ತಿಗತವಾದ ಅತಿ ಪಾಪವನ್ನು ಮಾನವರೇ ಮಾಡಿ ಮಹಾರಾಯ ಮೂರ್ತಿಯ ಕೊಡುವ ದಾನವರು ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿರಾಯ ಬಲ್ಲ ರಾಮ ಎಂಬುವ ಎರಡು ಅಕ್ಷರದ ಮಹಿಮಯನು ಪಾಮರರು ತಾವೇನೋ ಬಲ್ಲರಯ್ಯ ದೊರೆಯೊಳಿ ನಾಮಕ್ಕೆ ಸಿರಿಮಿಗಳು ಇಲ್ಲೆಂದು ಸಿರಿಯರ ಭೋಗದಂತ ಹಿತಭಾಗವಾಗಿ ಹಿತಕಾಯಗಳ ಒಳಗಿದ ಮಾಡುವ ಪರಿಯ ದಾನವರು ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿರಾಯ ಬಲ್ಲ ರಾಮ ಎಂಬುವ ಎರಡು ಅಕ್ಷರದ ಮಹಿಮಯನು ಪಾಮರರು ತಾವೇನೋ ಬಲ್ಲರಯ್ಯ. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் உண்டானது என்னன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச், ஆன்மீக சொற்பொழிவு. இப்பொழுது நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய, தட் இஸ் ஆன்மீக சொற்பொழிவு பேசக்கூடிய ராகவேந்தர் ராவ் பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1940 சென்னையில் பிறந்தார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி விவேகானந்தா காலேஜ்லேருந்து பெற்றார். அதுக்கப்புறம் அவர் சேர்ந்து 1967 வரைக்கும் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி சென்னையில் வேலை சேர்ந்திருந்தார். அந்த வேலை சேர்ந்துட்டு இருக்கும் பொழுதே தனிமையில் எம்எஸ்சிக்கு சமமான படிப்பு ஒன்று இருக்கு, ஏஐசி சொல்லுவா, அசோசியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு, அது படிக்கிறது எம்எஸ்சிக்கு உண்டானது படிச்சுட்டு 1967 வாங்கினார். அப்புறம் 1967 1998 வரைக்கும் ஹெச்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் டிவிஷனுடைய, அதாவது தரத்தை உறுதி செய்யக்கூடிய கோட்டத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லணும்னாக்கா பாலியஸ்டர் ஃபில்ம்ஸ் டு மெடிக்கல் எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்லக்கூடியதை
பண்றதுக்கு அது சம்பந்தமான ட்ரைனிங் வாங்குறதுக்கு என்னன்னாக்கா யூஎஸ்ஏல இருக்க டூபான் கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்கார். நம்மகிட்ட 2018 இருந்து தப்போவனத்துல இருந்துட்டு இருக்கார். பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்கார். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருடைய வயசு 81 நாம சொன்னா கூட அவர் ஒரு இளைஞர். எல்லாருக்கும் ஒரு உறுதியான முறையில நல்ல முறையில அப்பப்போ மகிழ்ச்சி பேசக்கூடிய அளவுல நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லி பட்டிருக்கா. அநேக நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் சம்பந்தமானது. இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் கீதை புகட்டும் பாடம், லெசன் ஃப்ரம் கீதா. அவர் கூட இதை பத்தி பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் அவர்கிட்ட பேசும்போது என்னன்னா 2 கதையை அடிப்படையை வச்சு சொல்ல போறேன்னு இருக்கார். எல்லாருக்குமே கதை கேட்கறதுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்மளாம் வயசா எடுத்து கதை எத்தனையோ விஷயங்களை தாண்டுவது பழைய காலத்து கதையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கேட்டோம்னு நல்லா இருக்குங்கிற முறையில பார்க்கும்போது கதை மூலமா கீதை புகட்டும் பாடம் சொல்ல போறார் நம்முடைய பேச்சாளர் ஸ்ரீ ராகவேந்திர ராவ் அவர்களை அழைக்கிறார். அவரிடம் டயஸை கொடுத்துறேன். வானொலியின் மூலம் உங்களுடன் நான் பேச மிகவும் பெருமைப்படுகிறேன். வாய்ப்பளித்த எனக்கு தப்போவன் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி சுப்பிரமணியம் சார், அடாக் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீதர், சுப்பு அவர்கள், நந்தகுமார் அவர்கள், ஸ்ரீதர் நம்ம கிருஷ்ணரை பத்தி சொல்லணும். அப்புறம் மிஸ்டர் வரதராஜன் அவர்கள் பிரமாதமா அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணியிருக்காரு இந்த ஜோனல் மீட்டிங்ல. நான் சென்ட்ரல் ஹால்ல பேசியிருக்கேன், கம்ஃபர்டபுளா பேசியிருக்கேன். ஆனா ஜூம் மீட்டிங்ல பேசுறது இது ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு டெக்னிக்கலிட்டிஸ் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அவர் ஒரு கான்பிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். அப்புறம் இன்னைக்கு சண்டே. when it is Sunday it is speech day. when it is Sunday it is speech day. எங்க? இன் தப்போவன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாம யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயமா நமக்கு பெனிஃபிட் ஆகிற வரைக்கும் பேசுறாங்க. கடந்த வாரங்களில் பலதரப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் தங்கள் துறையிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவைகளை எல்லாம் கேட்டோம், அறிந்தோம், உயர்ந்தோம். சற்றே மாறுதலுக்காக ஆன்மீகம் தழுவிய சொற்பொழிவை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவன் துணை புரிவான். தங்கள் ஆதரவுடன் அனுமதியுடன் என் பேச்சை துவங்குகிறேன். We'll go to the business. ஆரம்பிக்கும் போது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலிருந்து ஒரு சின்ன இது. நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாம். நம் வாழ்க்கை ஒரு வழிபாடு. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்கள் இறைவனுக்கு நாம் செய்யும் திருவாராதனை. அந்த திருவாராதனை செவ்வனே செய்ய வேண்டும் அல்லவா? அதுல ஒரு தப்பு இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஒரு நாட்டுக்கு என்ன தேவைங்க? லா, ஆர்டர், இதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. we know that we have got a constitution for India. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு நாடு. அதுக்கு என்ன வேணும்? கோட் ஆஃப் கான்டக்ட். இந்த வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்தது யாரு? பகவான் கிருஷ்ணன். அவரே அருளி செய்தார். அவர் வாயிலிருந்து, திருவாயிலிருந்து அருளி செய்த பகவத்கீதை எப்படிப்பட்டது? அரியதொரு பொக்கிஷம், வேதங்களின் உருவம், உபநிடதங்களின் சாராம்சம், 18 அத்தியாயங்கள், ஏறத்தாழ 700 ஸ்லோகங்கள், ஒவ்வொன்றும் நவரத்னமாலை. ஒவ்வொரு ஸ்லோகத்துங்க நவரத்னமாலை. சிங்கிள் ஸ்லோக் ஆஃப் கீதா பர் டே கீப்ஸ் ஆல் யுவர் வரிஸ் அவே. கீதோபதேசம் எப்போது? நேத்தா, முன்னா நேத்தா இல்ல, எவ்வளோ நாளாச்சு. பட் ஸ்டில் we remember Gita, we have to follow that. அன்று நடந்ததல்ல, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. கீதோபதேசம் இன்னும் இருக்குன்னு கேட்டீங்களா? நீங்க எங்க நம்ம இதுக்கு போக வேண்டாம். இங்கேயே
நம்ம மனசுக்குள்ளேயே கீதோபதேசம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் ஒரு பேட்டில் ஃபீல்டு. அங்க துரியோதனன் அர்ஜுனுக்கு எப்படி நடந்தோ ஒவ்வொரு மௌனம் சஞ்சலம் அடைந்து கொண்டே கீதோபதேசம் ஒவ்வொரு க்ஷணமும் கண்ணன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான். நாம தான் அதை கேட்கறது இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு பின்னால ரொம்ப தவிக்கிறோம். கீதை 700 ஸ்லோகங்கள் இருக்கு. நமக்கு என்னன்னா சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. நாம எல்லாமே அத்தியாயங்கள் நல்லா படிச்சு நல்லா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நடக்கணும்னு சொன்னா அது முடியறதில்லை. ஒருத்தன் என்ன பண்ணா, கீதையை ஃபுல்லா படித்தான். அவருடைய குரு கிட்ட போனான். குருஜி, நான் கீதை 700 ஸ்லோகங்களும் படிச்சாச்சேன்னு. பா, இது ரொம்ப கிரேட், 700 ஸ்லோகங்களும் படிச்சாச்சான்னு. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? இந்த ஒரு ஸ்லோகம் மாத்திரம் எனக்கு விளங்கவே இல்லைன்னா. படிச்சது 700 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியலன்னா அதுக்கு குருஜி இம்மிடியட் ரிப்ளை பண்ணாரு. நீயாவது பரவாயில்லப்பா, நானும் எவ்வளவு வருஷமோ இந்த 700 ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணு கூட விளங்க. அந்த மாதிரி கீதையில பல தத்துவங்கள் நமக்கு இந்த சாதாரண மூளைக்கு எட்டாது. மனுஷனுக்கு எப்பவுமே பாருங்க, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு தத்துவத்தை நீங்க விளங்க வேண்டும் என்றால், நாங்க பழைய காலத்துல தாத்தா பாட்டியில என்ன சொல்லுங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. கதை சொல்லணும்னா அந்த தத்துவம் நமக்கு விளங்கிடும். ஸோ தத்துவ ரீதியாக நாங்கள் இன்னைக்கு அந்த கீதையில 2 ஸ்லோகம் இல்ல, ஒரே ஒரு ஸ்லோகத்தை நான் எடுத்துக்க போறேன். அத ஒரு கதை மூலமா ரொம்ப எளிமையான முறையில நான் உங்களுக்கு எல்லாம் புரியும். இது என்னுடைய சிறிய முயற்சி. உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஆதரவு தாரேன். கதை பார்க்கலாம். கீதை 18 அத்தியாயங்கள். 9வது அத்தியாயம், ஸ்லோகா நம்பர் 30. அபிச்சேத் சுதா சதுராச்சாரோ பஜதே மாம் அன்யபாக் சாதுரேவ மந்தவ்யஹ சம்யக் வியவசிரோஹி. இதன் பொருள் என்ன? ஒரு மாநிலன் மன்னிக்க முடியாத பாவங்களை செய்வான். அவன் தலைவிதி நிறைய பாவங்களை செய்யறான். தீய நடத்தையிலேயே தன் வாழ்நாளை முழுதும் கழித்து விட்டான். அவனுக்கு நற்கதி கிடையாதா? பகவான் என்ன சொல்ற இருக்கு? 2 பாயிண்ட் அவன் ஃபாலோ பண்ணான்னா என்னது? ரிப்பென்டன்ஸ் அண்ட் டோட்டல் சரண்டர். இது 2 டெஃபினட்டா என்னுடைய பாதார விந்தங்களுக்கு அவன் வந்து சேரலாம். சரி, இது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. கீதையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த 700 ஸ்லோகாஸ்ல கிருஷ்ணர் பேசினதே 500 சொச்சம் பேசியிருக்காரு. மீதியெல்லாம் அர்ஜுனன், திருதராஷ்டிரன், சந்தயன். கிருஷ்ணர் பேசுனது 75% பேசுறாரு. எல்லாத்துக்கும் உறுதி கொடுத்துட்டே இருக்காரு. உறுதி கொடுத்துடல சார், யார் வேணா ப்ராமிஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு விட்னஸ் வேணும்னா அந்த கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகளுக்கு யாரு விட்னஸ்? வேதங்கள், உபனிஷத்துக்கள், அதுதான் விட்னஸ். இன்னொன்னு சொல்றாரு, எவ்வளவு கருணை உள்ளவர் பாத்தீங்களா பரந்தாமன். எந்த ஒரு ஜீவனையும் நான் அழித்து விட மாட்டேன், பாதாளத்தில் தள்ளிவிட மாட்டேன், நரகத்தில் தள்ளிவிட மாட்டேன். அவனுக்கு ஒரு சான்ஸ் தரு. நீ வந்து நல்லவனா திருந்து முடியுமான்னு கேட்கிறார். அப்போ காட் கிவ்ஸ், திருந்தி அவன் வந்தானா லாங் ரோப். அந்த ரோப்பு 2 விதமா பயன்படலாம். ஒன்னு டு ஹேங் himself, I cannot depend. இன்னொன்னு, அந்த ரோப்பை பிடிச்சிட்டு ஐ கேன் கம் டு யுவர் பாதாரவிந்தம். இந்த உட்கருத்தை உணர்த்தும் கதைகளை நாம் கேட்போம். நான் சொல்ல போற கதையில உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள் உண்டு. ஒன்னு ரிப்பென்டன்ஸ், இன்னொன்று டோட்டல் சரண்டர் டு காட். இப்போ நம்ம மனசு என்னன்னா பிளஸ் மைனஸ் 2 இருக்கு. இட் இஸ் a fight between virtue and divinity. It's a fight between virtue and divinity. It is a fight between lust, L-U-S-T, lust and divinity. It is a fight between paganism and Paulinism. Paganism, Paulinism என்றது தாமஸ் ஹார்டி என்ற ஒரு நாவலாசிரியர் தன்னுடைய நாவல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அதான் நான் எடுத்திருக்கேன். அடுத்து சரி,
இது ஒண்ணுதானா? இன்னொரு அதே அத்தியாயத்துல 2-3 ஸ்லோகத்தை பிறகு ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யாரா இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், படித்தவனா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர்கள் முழுமையான தஞ்சம் என்னை வந்து அடைந்தால் அவருக்கு நான் மோட்சம் அளிப்பேன் என்று ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார். சரி, சும்மா இதையே இன்ட்ரடக்ஷன் சொன்னா, இந்த சரண்டர், டோட்டல் சரண்டர் ரிப்பென்டன்ஸ் அது எந்த கதையில வருதுன்னா, நான் இப்போ கதைக்கு கேட்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கதை கேட்கலாமா? சரி. 1300 கிபி தேசிகன், ஆச்சாரியர் தேசிகன் கான்டெம்பரரி, அவருடைய வாழ்ந்த காலத்திலே கிருஷ்ணவேணியின் நதிக்கரையிலே ஆந்திரால, அதுல கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு. ஐ எம் அவாய்டிங் கான்ட்ரவர்சி. இஃப் யூ கோ டு யுவர் கூகுள் யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் ஹீரோ ஆஃப் மை ஸ்டோரி. ஒருத்தர் பில்வமங்களான்னு இருக்கார். அவர் வந்து பர்த், அவருடைய தந்தை பெயர் ராமதாசன். மிகவும் சாஸ்திரோக்தமான பிராமண குலத்திலே பிறந்திருக்கார். ஆச்சாரம், அனுஷ்டானம், ரொம்ப டிசிப்ளின் பிராமின் லைஃப்ல எப்படி இருக்கணுமோ தந்தை, தாய், மகன் 3 பேரும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உபநயனம் முடிந்து விட்டது. எல்லாம் ஒரு சௌக்கியமா நிசப்தமா நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலே ஒரு நாள் ஒரு பேரிடி அதிர்ச்சியான நடந்தது. என்னது? அங்கே அவருடைய நம்ம பில்வமங்களா அவருடைய தந்தை காலமாகி விட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரே பையன்தான். சாதாரணமா எந்த குடும்பத்திலையும் அப்பாக்கு என்ன சொல்லுவாங்க, டிசிப்ளின் இருந்தா அப்பா பார்த்துவாரு, அம்மா எஜுகேஷன் பார்த்துவாங்க. டிசிப்ளின் பார்த்துக்கிட்ட அப்பா இருக்காங்க. இப்போ அப்பா இல்லை. அந்த பையன் விதிவசம் என்ன ஆச்சு? he fell into a very bad company. நன்னடத்தை போய் கெட்ட நடத்தை கூட அவன் சேர ஆரம்பிச்சான். எல்லோரும் கெட்ட நண்பர்கள், தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அதோட சேர்ந்துட்டு தன்னுடைய தர்மத்தை மறந்து விட்டான், குலாச்சாரத்தை மறந்துட்டான், அனுஷ்டானங்களை மறந்து விட்டான், எல்லாம் மறந்துட்டான். பூணல் மாற்றம். அந்த சமயத்துல இப்படி இருக்கும் போது விதிவசம், யாருக்கு நாளைக்கு என்ன வரும் தெரியாது. ஒருத்தன் வந்து எப்பவுமே நல்லவனா இருப்பான்னு சொல்லவே முடியாது. அந்த வசத்துல கிருஷ்ணவேணி நதிக்கரை அந்த பக்கம் ஒரு பெண்மணி, அவ வேசி, வெரி பேட் கேர்ள், பை நேம் சிந்தாமணி. அவளுடைய நட்பு அவனுக்கு கிடைத்தது. அந்த நட்பு வளர 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 நம்ம பில்வமங்களா அதுக்கே அவன் பிரே ஆகிவிட்டான். அதுக்கே அவன் பூரா இதாகிட்டு எப்ப பார்த்தாலும் சிந்தாமணி வீட்டிலேயே இருப்பான், தன்னுடைய வீட்டுக்கு போக மாட்டான். அந்த மாதிரி போச்சு. அவன் வந்து என்னமோ தெரியல, விதிவசத்தால சிந்தாமணி அப்படி போட்டு இழுக்கிட்டா, இவனும் சிந்தாமணிக்கே உருக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய தந்தை சார்த்தம் வந்து, யாரு? பில்வமங்களா அப்பாவுடைய சார்த்தம். அப்போ மனசு பூரா சிந்தாமணி வீடு, சிந்தாமணியே நினைச்சேன். கடவுளை நினைக்கல, சாதத்தை நினைக்கல, அப்பாவை நினைக்கல, அம்மாவை நினைக்கல, மூதாதை யாரும் நினைக்கல. அவன் மனசு பூரா 24 மணி நேரம் சிந்தாமணி சிந்தாமணி சிந்தாமணி. அது என்ன பண்ணாலும் அந்த பொம்பளை தெரியாது. அவனை வசீகரப்படுத்தி விட்டான். அப்போ சாதம் முடியல. அப்போ வேக வேகமா அந்த வந்திருக்க பிராமணா புரோகிதர்கிட்ட வேகமா முடியுங்க நான் போகணும்னு சொல்லி அவங்களுக்கு பிராமணாவுக்கு போஜனம் கூட முடியல, தட்சணை கூட கொடுக்கல. உடனே என்ன பண்ணிவிட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டான். அப்போ அவனுடைய தாயும் உறவினர்களும் எல்லாரும் சேர்ந்து, பில்வமங்களா போகாதே போகாதே, இன்னைக்கு உன்னுடைய சாதம் இந்த பாவக்காரத்தை பண்ணாதேன்னு எவ்வளவு கெஞ்சினார்கள். கேட்கவில்லை. வெளியே வந்து விட்டான். ஓடுறான். கிருஷ்ணவேணி நதிக்கு வரைக்கும் ஓடுறான். அந்த சாயங்காலம் ஆயிடுச்சு. மேக கூட்டம், பயங்கரமான மழை பொழியுது, இருட்டு, கும்மிருட்டு, எங்க நதி இருக்குன்னு தெரியல. அந்த இருட்ட பழைய கால கிராமம் இல்லையா, இருட்டெல்லாம் இருக்கு. ஓடுறான். நதி வந்துருச்சு. அங்க பார்த்தா கொட்டுத மழை கொட்டுது. அங்க வெள்ளம், கிருஷ்ணவேணி நதியில வெள்ளம். ஒரு படகுக்காரன் ஒருத்தம் கூட இல்லை.
எதுவும் போய் படகு வேணும் படம் நான் கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு லைஃப் தான் முக்கியம், நாங்க வரமாட்டேன் போசாமின்ட்டாங்க. என்ன பண்ண தெரியல. அவனுக்கு கிருஷ்ணவேணி அந்த உறுத்தல் இருந்தது, அந்த காம வெறி வந்து விட்டது. அந்த காம வெறி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மனுஷனுக்கு எப்பவுமே ரொம்ப மோசம். ராமகிருஷ்ணா பரமஹம்சா சொல்லியிருக்காரு, நம்பர் ஒன், டூ எனிமீஸ் ஃபார் மேன், ஒன் இஸ் உமன், சாரி ஐ மீன் தோஸ் பீப்புள், உமன் அண்ட் மணி. இப்ப என்ன பண்ணா, அந்த காம வெறியில நாம என்ன பண்றோம்னு தெரியாது, இவனுக்கு நீந்தவும் தெரியாது. தமான நதியில குடித்தான், அப்படியே நீந்திட்டு இருக்கான், நீந்த தெரியாது, போயிட்டு இருப்பான். அவன் உயிர் போயிருந்தா நான் இங்க மீட் பண்ணிருக்க மாட்டேன், இந்த கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். விதிவசத்தால அவனுக்கு இன்னும் பொழைச்சிருக்கணும். அவன் என்ன பண்ண, அப்போ ஏதோ ஒரு கட்டை மிதந்து கொண்டு வந்திருந்தது, அதை பிடித்து கொண்டார். போராடி 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 அந்த கரைக்கு போய் செய்து விட்டான். அங்க போய் அந்த கரையை கும்மிட்டு எங்க போனது இல்ல, சிந்தாமணி வீட்டு தெரியவனுக்கு இருட்டுல போனா போனா அங்க கதவு சாத்திருந்தது, ஒரு மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவர் மேல ஒரு கருப்பு தாம்புக்கு இருந்தது, அதை பிடித்து கொண்டு உள்ளே மதில் சுவர் இறங்கிவிட்டால் கதவை தட்டினான். சிந்தாமணி வந்தாள். அட பிராமணனே, என்ன நடுநிசையிலே இன்னைக்கு வந்திருக்கிய, இன்னைக்கு உங்க அப்பா சாதம் தெரியாதா, என்ன பாவம் செய்கிறாய் என்று கேட்டார். சிந்தாமணி திட்டாரு, உன்னை மறக்க முடியாது, நான் வந்து எப்படி வந்தாய், அவ்வளவு விளக்கு எப்படி வந்தாய், விளக்கு எடுத்து நான் வந்தது காட்டுறப்பா, விளக்கு எடுத்துட்டு வந்தா எங்க எங்க பாரு, நான் நீந்திட்டு வரும்போது ஒரு கட்டை எனக்கு அகப்பட்டது, அதை பிடித்து கொண்டு கரையை கடந்தேன். எங்கே அந்த கட்டை பார்த்தால் அது ஒரு பிணம், டெட் பாடி அவ உமன், அதை பிடித்து கொண்டு வந்து, அடப்பாவி பிணம்டா, இன்னைக்கு அவ பிணம், நாளைக்கு நான் பிணம், நீயும் பிணம், உனக்கு அப்பா சிராதத்தை தீட்டிலே அந்த பிணத்தை போட்டு போய் தொட்டு வந்திருக்கிறாயே, சரி மதில் சுவர் எப்படி ஏறி குதித்தான்னு கேட்டான். அப்போ பார், அந்த மதில் சூழல ஒரு தாம்பு கயிறு இருக்குல்ல, அதை பிடித்து கொண்டு உள்ளே வந்தேன். அந்த தாம்பு கயிறை பார்த்தா விளக்கப்பட்ட அது கருநாகம். அந்த கருநாகத்தை பிடித்து கொண்டு அவள் உள்ளே இறங்கிவிட்டான். பாவி, கருநாகம், தாம்பு கயிறு, பிணம், இதை எடுத்து கொண்டு வந்தாயே. அப்போ உள்ள வீட்டுல கொண்டு போய் அவ என்ன பண்ணா, பில்வா கேளு, இந்த சரீரம் அனித்தியம், என்னுடைய சரீரம் புறம் ரத்தம், எலும்பு, தோல், இன்னைக்கு நான் இருக்கேன், இது அழகு அல்ல, நித்தியம் அனித்தியம், என் துர்கந்தம் வீசுகிறது, இன்னைக்கு அனித்தியம், நீ போகம் வேண்டும் என்று கேட்கிறார், அது பர்மனன்ட் அல்ல, அனித்தியம், இதை நீ ஒப்பிட்டு பாரு. இந்த காமத்தையும் என் மேல இருக்கிற அன்பையும் நீ வந்து அந்த பரந்தாமன் மேல காட்டியிருந்தா இந்நேரத்திற்கு உனக்கு நர்கத்தை வந்திருக்கும். அந்த பரந்தாமனை பார், துளசி மாலை என்ன, சுகந்தம் என்ன, திலகம் என்ன, எவ்வளவு மயில் இறகு என்ன, சக்கரம் என்ன, குண்டலம் என்ன, சங்கம் என்ன, பீதாம்பரம் என்ன, அவன் கையை பாரு, எவ்வளவு அழகான கை, அதை எங்க காட்டு, தன் கையை எங்கே காட்டு, என் பொற்பாதங்களை பார், தன் பொற்பாதங்களை பார் என்று சொல்லி, மாவேகம் சரணம்பதா என்று என் பொற்பாதங்களே உனக்கு கதை, இங்கே வந்து விழுது சொன்னா உனக்கு பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு ஏண்டா எனக்கு இது வந்து நான் அல்பம் ஒரு சரீரத்துக்காக போகத்துக்காக நீங்க இங்க வந்து ஒரு ஒரு அந்த பூரா அட்வைஸ் பண்ணி அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை தன்னுடைய மதுரமான குரலிலே பாடி காட்டினாள். பாடி காட்டினோன்னு அப்பதான் டேர்னிங் பாயிண்ட், நம்ம பில்வமங்கலத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆஹா, கிருஷ்ணர் கதை இவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படியே டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. விடிஞ்ச உடனே தாயே என்றான். யாரு? சிந்தாமணி, நீ எனக்கு தாசி அல்ல, நீ எனக்கு குரு என்று சொல்லி காலில் வணங்கி நான் செல்கிறேன், எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுன்னு வெளியில வந்துட்டார். வெளியில வந்து காடு மலை முள்ளு கல்லு எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்காரு. தாண்டி போயிட்டு அதே கிருஷ்ணவேணி நதிக்கரையில சோமகிரி என்ற ஒரு ஞானி உட்கார்ந்துள்ளார். அவர்கிட்ட போய் சரணாகதி, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், எனக்கு குருபதேசம் பண்ணுங்க. அவர் கோபால மந்திரத்தை அவருக்கு சொல்லி அவரை வந்து நாராயணா சொல்லி அவன் அப்படி போயிட்டு இருந்தான். அப்போ எப்பவுமே நம்ம நடிச்சு விடாது, ஒரு
கெட்ட புத்தி மறுபடியும் வருமா வராதுன்னு நாங்க ஒரேடியா அறுக்க முடியாது. எப்பவுமே மனித சுபாவம்னா கொஞ்சம் 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 அப்படியே தப்பனம் வரும். அதுக்குதான் there is a difference between temptation and your commitment. என்ன ஆகும்? டெம்டேஷன் ரொம்ப மோசங்க. அதே டெம்டேஷன் என்ன, நான் ஒரு தடவை பார்த்தேன். டெம்டேஷன் என்ன பண்ணுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் உங்க கதவுல வந்து காலிங் பெல்ல அழுத்தினா சாதாரணமா ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை காலிங் பெல் அமுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன், பட் டெம்டேஷன் கோஸ் ஆன் நாக்கிங். அது என்ன பண்ணும்? காலிங் பெல் மேல அழுத்திட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரா அழுத்தாங்க, ஓபன் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த டெம்டேஷன் யூ பிகம் ப்ரே பாக்கெட். அந்த மாதிரி இப்ப பில்வம் அந்த தீய புத்தி வர ஆரம்பிச்சு. எப்ப வந்தது? அந்த இதுல போகும்போது, ஒரு ஊர் வழியா போகும்போது அங்க ஒரு லேடிய ஒரு பெண்மணியை பார்த்தான். அந்த பெண்மணியை பார்த்த உடனே மறுபடியும் பழைய ஞாபகம் வந்தது. அவ வீட்டுக்கு பக்கமே போயிட்டு அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே போனதும் அந்த திண்ணையில உட்கார்ந்தான். அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. உடனே வந்து வீட்டுக்காரர், நீ யாரப்பா, என்ன வேணும்? அவ வந்து ரொம்ப ஓப்பனா பிராங்கா தன்னுடைய கெட்ட நடத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு, ஐயா எப்படியா மறுபடியும் உங்க வைஃப் அந்த பெண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களான்னு, நான் பார்த்துட்டு போறேன், அந்த ஒரு அல்ப ஆசை எனக்கு இருக்குன்னு சொன்னான். அப்போ அவர் நினைச்சாரு, இவன் என்ன பண்றான், பார்த்துட்டான போறான், பெண்ணை பார்த்துட்டா போறேன், இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால அவன் புத்தி தீவிரமான சொல்லி உள்ளே பெண்ணை கூப்பிட்டான். வா. அவர் பார்க்கிறாரு. அவன் வந்தான். பார்த்த உடனே அந்த அம்மா வரல. அதுக்குள்ள அவன் மனசுல போராட்டம். மறுபடியும் இந்த பாவத்தை பண்ண போறியே, என்னுடைய பாதார விந்தத்தில் நீ வர முடியாது, என்னடா பண்றேன்னு அவர் பில்வமங்கலத்தை பரமாத்மா கேட்கின்றார். இல்ல, அந்த பெண்ணை பார்க்கணும். காமம் இஸ் எ ஃபைட் பிட்வீன் காமம் அண்ட் டிவினிட்டி. ஒண்ணும் பண்ண தெரியல. நல்ல வேளை அந்த பெண்ணு உடனே வரல. அந்த போராட்டத்துல அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துல இருக்கிற ஒரு பில்வ மரம் இருந்தது. அதுல 2 குச்சி எடுத்தான். தன் கண்ணுக்கு கொண்டு போனான். இந்த கண்ணு தானே உன்னை பாவம் செய்ய சொல்லுது, இந்த கண்ணு தானே என்ன கெட்ட நடத்தை கொடுது, இந்த கண்ணு தானே எனக்கு மோட்சத்தை காட்ட மாட்டேன், இந்த கண்ணை இருந்தா என்ன போனா என்ன சொல்லி அந்த ஞானக்கண் வேண்டும், பரந்தாமா எனக்கு ஞானக்கண் சொல்லி 2 குத்தியால கண்ணை அப்படியே குத்தி விட்டார். ரத்தம் வழிந்தது. பில்வமங்கலம் குருடனாகி விட்டான். ஒண்ணும் பண்ண முடியல. அந்த வீட்டுக்காரன் அந்த அம்மா ஒரே அழுத்தது, இது என்ன வம்பா போச்சேன்னு. கண்ணுல எங்க போறோம்னு தெரியல. கண்ணுல ரத்தமா வருது, தண்ணியா வருது. அப்படியே கிருஷ்ணா முகுந்தா முராரேன். இது தபோவாணி இணைய வானொலி. திரு CS ராகவேந்தர் ராவ் அவர்களின் கீதை சொல்லும் பாடம் பகுதி 1 கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.